ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. முல்லை பெரியாற்றில் இருவூர் கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள் புரிந்தனர். பின்னர் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைவாரி ஊர்வலத்தை தொடர்ந்து மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக கள்ளழகரை மூலஸ்தானத்தில் அழைத்து வந்தனர். தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை மற்றும் உப்பாரப்பட்டியில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை மற்றும் உப்பார்பட்டியில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் முல்லை ஆற்றும் கரையில் இரு ஊரைச் சேர்ந்த கள்ளழகர் அங்கு அமைக்கப்பட்டு இருந்த பந்தலில் வைக்கப்பட்டு இருந்தனர். இதில் இரு ஊரைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைவாரி, குச்சனூர் விளக்கு, மரவர் சாவடி, பச்சையப்பா துவக்கப்பள்ளி தெரு, கடைவீதி தெரு உள்ளிட்ட முக்கிய சாலை வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. முக்கிய வீதிகளில் வழியாக ஊர்வலமாக சென்று முல்லை பெரியாற்றில் முளைப்பாரி கரைத்தனர். பின் முல்லை பெரியாற்றில் ஆற்றங்கரையில் இருந்த உப்பார்பட்டி கள்ளழகர் சுவாமியை உப்புக்கோட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர். சாமியை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வான வேடிக்கை மேலதாளத்துடன் அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து உப்புக்கோட்டை கள்ளழகரை இளைஞர்கள் ஆட்டத்துடனும் அழகரும் மேலதாளத்துடன் முழங்க ஊர்வலமாக வந்து மூலஸ்தானத்தில் அருள் புரிந்தார். மேலும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட செய்தியாளர் ஏ சாதிக் பாட்ஷா.